இந்த ஃபைப்ராய்ட் கட்டிங்கிறது நம்ம ரொம்ப காமனாக அந்த ஒரு 30 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக இப்போலாம் பார்க்குறோம். ஸோ எல்லா ஃபைப்ராய்ட் கட்டிக்குமே ட்ரீட்மெண்ட் தேவையா? ஸோ 3 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா. அது என்ன சைஸில் இருக்குது, அது என்ன இடத்துல இருக்குது, அது நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு ஃபைப்ராய்ட் கட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பற்றி டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு சைஸ்ன்னு எடுத்திங்கன்னா சில சமயம் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஃபைப்ராய்டாக ஒரு கடுகு அளவுக்கு கூட சம்டைம்ஸ் இருக்கும், சீட்லிங் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம். இல்லை ஒரு 1-2 சென்டிமீட்டருக்கு ஒரு ஃபைப்ராய்டு இருந்தது, தொந்தரவு கொடுக்காத ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா அதை நம்ம ட்ரீட் பண்ணுறோங்கிற அவசியம் கிடையாது. இதுவே நம்மளுக்கு ஒரு 5-6 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா அவசியம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக அது இருக்கலாம். அடுத்தது எந்த இடத்துல அந்த ஃபைப்ராய்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சில சமயம் அந்த யூட்ரஸுக்கு மேலே ஒரு கொண்ட மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கலாம். அது நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே மோஸ்டா கொடுக்காது. ரொம்ப அதிக சைஸா இருந்துச்சுனா தான் அது நமக்கு பிரச்சனை கொடுக்கும். இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு அப்படினு சொல்லுவோம். யூட்ரஸோட மசில் லேயருக்குள்ள அது பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஃபைப்ராய்டும் நமக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் அது கொடுக்குது, என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். இல்லனா சில சமயம் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து சப் மியூகோசல் யூட்ரஸுக்குள்ளாரியே இருக்கிற ஒரு ஃபைப்ராய்டா இருக்கும். இது நமக்கு மோஸ்டா எல்லா நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வலியோ இல்லை பீரியட்ஸ் இஷ்யூவோ அது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைப்ராய்ட் கட்டியாக தான் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்மியூகோசல் ஃபைப்ராய்டாக இருந்ததுன்னா அதை ட்ரீட்மெண்ட் நம்ம அவசியம் பண்ணுற மாதிரி தான் அது நம்மளுக்கு இருக்கும்.